பழனி முருகன் கோயில் நிலம் பத்திரப்பதிவில் சதி நடந்துள்ளதாக திமுக வழக்கறிஞர் அணியின் இணை செயலாளர் பரந்தாமன் குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு விவகாரத்தில் அமைச்சர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறி வருவதாகவும் குறிப்பிட்டார். பழனி தண்டாயுதபாணி சாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான 1.41 ஏக்கர் நிலத்தை தனியார் இருவர் பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருவர் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட கருத்துக்களை எல்லாம் முன்னுக்கும் பின்னாக ஊடகங்களில் தெரிவித்ததையெல்லாம் நான் பார்த்திருக்கிறோம். இந்த நிலத்தை பொறுத்தவரை இது கோயிலுக்கு சொந்தமானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோயில் நிலத்தை பதிவு செய்யக்கூடாது என்று சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு கோயில் நிர்வாக தரப்பில் கடிதம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த இடம் தனியார் வசம் இருந்ததை திராவிட மாடல் ஆட்சி கைப்பற்றி கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து இவை இலவசமான கார் பார்க்கிங் பயன்படுத்தக்கூடிய இடமாக இவை மக்களின் பயன்பாட்டிற்கு இருந்தது. கோயில் கட்டுப்பாட்டில் இருந்த கார் பார்க்கிங் செய்து கொண்டிருந்த நிலத்தை திடீரென தனியார் இருவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது. இந்த பரிவர்த்தனை பார்க்கிற பொழுது பினாமி டிரான்சாக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கிறது. இந்த புள்ளியில் அரசு இதுவரை விளக்கவில்லை. ஒரு அமைச்சர் என்ன சொல்லுகிறார், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்லுகிறார், அறியாமையின் காரணமாக அதிகாரிகள் இவற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். விசாரணை தொடங்குவதற்கு முன்பு துறையின் அமைச்சர் அறியாமையின் காரணமாக செய்துவிட்டார் என்று அவரே முன்வந்து சொல்லுவது என்பது குற்றவாளியை மறைப்பதற்கு அமைச்சர் துணை போகிறார் என்பது இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது.